அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய சில யோகா பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். இந்த பயிற்சி குறிப்பா யாருக்கு அப்படின்னா, எனக்கு தூங்கி எந்திரிச்சா திரும்ப எனக்கு நேரமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் வேலை பார்ப்பேன். இல்ல எனக்கு உடற்பயிற்சிலாம் செய்யறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இந்த மாரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வயதானவங்க, கால் முட்டி வலி இருக்கு. என்னால நடக்க முடியாது. ஒரு இடத்துல எந்திரிச்சு போய் உட்கார்ந்து இந்த மாரி யோகாசனம், உடற்பயிற்சி இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மத்தபடி எல்லாருமே இந்த பயிற்சிய செய்யலாம். சின்ன சின்ன பயிற்சிகளா இருந்தாலும் உடம்புக்கு நெறையா நல்ல பலன்கள என்ன செய்யும்? கண்டிப்பா குடுக்கும். அதே மாரி கழுத்து வலி இருக்கிறவங்க, தோள்பட்டை வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, உடம்பு எப்போதுமே எனக்கு சோர்வா இருக்கு அப்படிங்கிறவங்க, காலையில எந்திரிச்ச உடனே உடம்பு ரொம்ப இறுக்கமாகும், அடிச்சு போட்ட மாரி இருக்கு, எந்திரிக்கவே முடியல, இந்த மாரிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ணா அப்புறம் யோகா ஏதாவது பண்ணா சரியாயிரும். பட் பண்ணவே முடியல, நேரமே கிடையாது அப்படின்னா, நீங்க எந்திரிச்சு உங்க படுக்கைய விட்டு எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சிகள செஞ்சீங்க அப்படின்னாலே, ஒரு நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த பயிற்சிகள தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப பார்க்க போறோம். காலையில நீங்க தூங்கி எந்திரிச்சு உங்க படுக்கையிலே இந்த மாதிரி உட்காந்து முதல்ல என்ன பண்ணணும்? உங்களுடைய 2 உள்ளங்கையும் இந்த மாரி நல்லா தேய்க்கணும். ஒரு சூடு வர்ற அளவுக்கு மெதுவா தேய்ச்சுட்டு, அந்த சூட அப்படியே மெதுவா என்ன செய்யணும்? உங்க கண்ணு மேல வைக்கணும். நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து கண்ண திறக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நேரா என்ன பண்ணணும்? கண்ண முழிச்சு உங்களுடைய உள்ளங்கைய பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு 3 தடவ இல்ல 5 தடவ என்ன செய்யணும்? இந்த மாரி நீங்க செய்யணும். அப்ப தூங்கி நம்ம எந்திரிக்கும் போதே கண்ண திறக்காம எந்திரிச்சு உட்கார்ந்து 2 கைய நல்லா தேய்ச்சுட்டு, இந்த மாரி கண்ணு மேல அந்த சூட வச்சுட்டு, அதுக்கப்புறமா முகத்துக்கு நேரா கைய வச்சு உள்ளங்கைய பார்க்கணும். இத முதல்ல செஞ்சுருங்க. செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா அந்த மாரி உட்கார்ந்துக்கோங்க. சிலவங்களுக்கு இந்த மாரி கால மடக்கி தரையில உட்கார முடியாது. அப்படி உட்கார முடியாதவங்க, நீங்க கால நீட்டி செய்யுங்க. இல்ல அப்படின்னா கால தொங்க போட்டும் அந்த பயிற்சிய நீங்க செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் கால நீட்டி செய்யுங்க. இல்ல இந்த மாதிரி சப்பன காலோ, பத்மாசனமோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு நீங்க செய்யுங்க. முதுக நேரா வச்சுக்கோங்க. இந்த 2 கையிலயும் இந்த மாரி சின்முத்ரா வச்சுக்கணும். மெதுவா என்ன பண்ணா முதல்ல இந்த கழுத்துக்கு பயிற்சி குடுக்கணும். இந்த கழுத்த மெதுவா என்ன செய்யணும்? அப்படியே இடது பக்கம், அப்படியே மெதுவா வலது பக்கம். ரொம்ப வேகமா திருப்பக்கூடாது. மெதுவா ஒண்ணு போல அப்படியே திருப்பணும். இந்த மாரி ஒரு 10 தடவ என்ன செய்யணும்? இடது பக்கம், இந்த மாரி வலது பக்கம் அப்படியே திருப்பணும். அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே பக்கவாட்டுல, சைடுல அந்த மாரி கழுத்த பெண்ட் பண்ணணும். இந்த மாரி பெண்ட் பண்ணும்போது தோள்பட்டையெல்லாம் அப்படி தூக்கக்கூடாது. இந்த மாரி தோள்பட்டையெல்லாம் தூக்கி செய்வாங்க. அந்த மாரி செய்யாம, கழுத்த மட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க. காலையில எந்திரிச்ச உடனே செய்றதுனால, ரொம்ப வளைக்க முடியாது. இப்படி லேசா தான் பண்ண முடியும். பரவால்ல. அந்த மாரி மெதுவாவே செய்யுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஒரு 10 தடவ. முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா கழுத்த மேல மெதுவா அப்படியே கீழ. கழுத்து வலி இருக்கவங்க ரொம்ப போட்டு குனிய வேண்டாம். லேசா குனிஞ்சா போதும். அப்புறம் அப்படியே நல்லா மேல அப்படி ஸ்லோலி டவுன். இந்த மாரி கழுத்த மேல, கீழ ஒரு 10 தடவ செய்யணும். கழுத்துக்கு இந்த பயிற்சி குடுக்கும்போது, இந்த சர்விக்கல் போன்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிரும். அப்ப கழுத்துல ஃப்ரீ ஆயிட்டுனா, நம்ம உடம்புக்கு போகக்கூடிய அந்த மொத்த நரம்பு இருக்கு இல்லையா? அந்த நரம்பு உங்களுக்கு ஒரு இறுக்கம் இல்லாம ஃப்ரீ ஆயிரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமா மெதுவா தோள்பட்டை. இந்த மாரி தோள்பட்டையில கை வச்சு, தோள்பட்டைய எப்படி என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு 10 தடவ மெதுவா அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் அப்படியே பின்னாடி. இதுல ஒரு 10 தடவ ரொட்டேட் பண்ணணும். முன்னாடி, பின்னாடி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா தோள்பட்டையில கை வச்சுட்டு, உங்களுடைய கை எல்போவ இந்த மாரி 2 பக்கம் வச்சுக்கோங்க. முதுக நேரா வைக்கணும். கழுத்த கீழ போடக்கூடாது. இதுல தோள்பட்டைய அப்படியே மேல கீழ. அந்த எல்போ மட்டும் அப்படியே அப் டவுன்,
இதுல ஒரு 10 தடவை இந்த மாதிரி செய்யணும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கைகளை இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் மெதுவா என்ன செய்யணும், இப்படி உள்ளங்கைய வைக்கணும். வச்சுட்டு உள்ளங்கைய கொஞ்சம் அப்படியே தள்ளுங்க. இந்த தோள்பட்டையெல்லாம் அப்படி தூக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சு இந்த கைய அப்படியே உடம்புக்கு மேல கொண்டு வந்து ஒரு சின்ன பெண்ட் ஆர்ச் குடுக்கணும். இப்படி முன்னாடி குனியக்கூடாது. கரெக்ட்டா சைடுல வைக்கணும். கைய லேசா தள்ளுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல ஒரு 5 வினாடி 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி மெதுவா அடுத்த பக்கம் 1, 2, 3, 4, 5 ஸோ இதுல என்ன செய்யணும், ஒரு 3 தடவை என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்க மெதுவா செஞ்சு பார்க்கலாம். அதுல உங்களால நிப்பாட்ட முடியலன்னா, அந்த மூவ்மெண்ட்ல என்ன செய்யலாம், மெதுவா அப்படியே இருக்கணும். ஓகே. மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா கையை இந்த மாதிரி 2 பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வலது கையை இடது முட்டியை பிடிக்கணும். ஆப்போசிட் சைடில் பிடிச்சிட்டு இந்த இடது கையை உடம்புக்கு நேராக அப்படி பின்னாடி கீழே வச்சு உடம்ப குனியக்கூடாது. நேராக வச்சு உடம்ப அப்படி லேசாக முறுக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் நிப்பாட்டக்கூடாது. மெதுவாக செய்யணும். ரொம்ப வேகமாக செய்யக்கூடாது. இதில் ஒரு 6 தடவை. ஸோ இடது பக்கம் ஒரு 3 டைம்ஸ், வலது பக்கம் ஒரு 3 டைம்ஸ். இந்த மாதிரி உடம்ப என்ன செய்யணும், 2 பக்கமும் மெதுவாக ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் முதுகை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு உங்க கையை என்ன செய்யணும், இந்த மாதிரி மேலே தூக்கணும். கை விரல்களை இந்த மாதிரி நல்லா கோர்த்து லாக் பண்ணிட்டு உள்ளங்கையை இந்த மாதிரி மேலே பார்க்க திருப்பணும். திருப்பிட்டு நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சை விட்டுட்டு அப்படியே மெதுவா என்ன செய்யணும், கையை அப்படியே மேலே நல்லா நேரா நீட்டி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இதுல அப்படியே ஒரு 5 வினாடி 10 வினாடி இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க கை வந்து இந்த மாதிரி காதை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரம்பத்துல அந்த மாதிரி வராது. நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண இந்த மாதிரி வரும். அப்புறமா நல்லா மூச்சு இழுத்து விடணும். சிலவங்க காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த சோம்பல் முறிப்போம் இல்லையா, கையெல்லாம் அந்த மாதிரி வச்சு உடம்ப வந்து நெளிச்சு கொடுத்து ஒரு மாதிரி சோம்பல் முறிப்போம். ஸோ அது பண்றதை விட இந்த மாதிரி உடம்ப என்ன கையை லாக் பண்ணி இந்த மாதிரி மொத்த உடம்பே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு ஈவனா வந்து என்ன பண்ணும், உடம்புக்கு அந்த சோம்பல் இல்லாம நல்லா சுறுசுறுப்பா வைக்கும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்கார்ந்துக்கோங்க. 2 கைகளை இந்த மாதிரி முன்னாடி வைக்கணும். உடம்பு அந்த மாதிரி நேரா கொண்டு வந்துருங்க. கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி, 2 உள்ளங்கைக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி, பின்னாடி கால் பாதத்துக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சிருங்க. ஸோ மேல பார்க்கும்போது முதுகெலும்ப நல்லா அப்படி உள்ள வளைக்கணும். அப்படியே குனிஞ்சு உள்ள பார்க்கும்போது முதுகெலும்ப நல்லா வெளியில வளைக்கணும். கூன் மாதிரி வெளியில தூக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தடவை என்ன செய்யணும், மெதுவா செய்யணும். கையெல்லாம் அப்படி மடக்க கூடாது. ஸோ முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும். அது 2ம் தான் வேலை செய்யணும். ஸோ மற்றபடி கை கால் எல்லாமே அப்படியே இருக்கணும். ஸோ இதுல ஒரு 10 தடவை மெதுவா என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா படுத்துட்டு இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கி வச்சுட்டு 2 கைட்டும் இந்த மாதிரி காலை கோர்த்து பிடிச்சுக்கோங்க. சிலவங்களுக்கு இப்படி மொத்தமா பிடிக்க முடியாது. இந்த மாதிரி தனித்தனியா கூட பிடிச்சுக்கோங்க. கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா பிடிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சு உங்க காலை நல்லா வயிறோட சேர்த்து அப்படியே அமுக்குங்க. இதுல அப்படியே ஒரு 10 வினாடி இருங்க. ஸோ இது இந்த காலையில சிலவங்களுக்கு இந்த மோஷன்லாம் வராது. எந்திரிச்ச உடனே ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரிலாம் நீங்க டெய்லி செஞ்சீங்கன்னா, ஸோ இந்த மோஷன் பிரச்சனைலாம் வந்து சரியாயிரும். தேவையில்லாத கேஸ்லாம் வந்து வெளியில நல்லா ரிலீஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்னா, தலைய மெதுவா தூக்கி நெத்திய வச்சு முட்டிய தொட்டு பார்க்கலாம். ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம இந்த பயிற்சியை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் இறுக்கமா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி தலைய தூக்க முடியலாம் விட்டுருங்க. இந்த மாதிரி முட்டிய மட்டும் மடக்கி வயிறோட சேர்த்து வச்சு இப்படி அமுக்குங்க.
அதுக்கப்புறமா காலை நீட்டி நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா பவன முத்தாசனா. இப்ப படுத்துட்டு செஞ்சத இந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம தஞ்சாவூர் பொம்மை ஆட்டி விட்டோம்னா அது எப்படி முன்ன பின்ன ஆடுமோ அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி முட்டியை கோர்த்து பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி செய்ய முடியல இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. தலை வந்து தரையில இடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா மெதுவா இப்படி செஞ்சு பார்க்கணும். ஸோ இதுல ஒரு 10 தடவை என்ன செய்யணும், முன்னாடி பின்னாடி அப்படியே ஆடணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா அப்படியே காலை நீட்டி படுத்து கொஞ்ச நேரம் சாந்தி ஆசனம், கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த ஆசனத்தில் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்த பயிற்சி உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது நம்ம ரொம்ப நேரம் செய்யற மாதிரி தெரியும். ஆனா நீங்க எந்திரிச்ச உடனே செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பயிற்சி என்ன பண்ணலாம், நம்மளால சரியா செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ தொடர்ச்சியா தினமும் இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு வாரம் செஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து தெரியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.